வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணே கிடைச்சிருச்சுண்ணே கிடைச்சிருச்சு. என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சுண்ணே. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப நின்று பண்ணாங்க போயிட போறாரு. ஆத்தங்கம்மா வேட்டி வேட்டி இறக்க சொன்னா அவுத்துறீங்களே. கை கட்டுங்க மரியாதை மரியாதை. கையை கட்டிடுறேன். இப்ப நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க தானே கருப்சாமி? உங்க பாட்டி தானே பாப்பமா? பாப்பமா சைன் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. கருப்புசாமி எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல உனக்கே ஓடல. என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல. ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிடுச்சு காவாயிடுச்சு. போடா போடா எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போக சொல்றீங்க. அப்படி என்னடா யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க. டெரர் பேசா? ஆமாண்ணே அதை இப்ப காட்டணே பாருங்கண்ணே. அப்படியே பின்லாட நினைச்சிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப காந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பணம் 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. வரம்னே. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்கள ஒரு 10 பேரை குறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க. எது 15000? கொடுங்கண்ணே. டேய் உனக்கு வேற குடு. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட்லடா. 15000. இந்தாடா. 10000 ஒரு கட்டு 5000 ஒரு கட்டு. டேய் இதுல 10000 இருக்கு. ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க. 5000 ரூபாய் அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவான். 5000மா? அண்ணே அட்ட டயத்துல என்கிட்ட 500 அவங்க கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாத்தல்ல. அப்புறம் என்ன விடு ஜூர். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்ட வர்றாங்க? டேய் விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு ஒண்ணு ஒருவேளை கருப்பு அட காத்து என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா எப்படி பாரு நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா நீ எப்ப இருக்க வியாபாரம் எப்ப இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ எங்க வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்கறல. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா வாய புளக்கற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? ஐயோ எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு எனக்கு 10000 கொடு. உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? ஐயோ உண்மையில நீ நல்லவையா. கள்ளத்தர விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற வட்டி அதான் கலரா இருக்க. இருக்கிற 10000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத. அப்படி வாங்கடா நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருளை வாங்கி சட்டுப்பட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வர்ற மாதிரி
நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். ஏய், 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 என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க, நீ எப்படி செய்யறேங்கிற? யோ, நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன என்ன சிரிக்கிற? என்ன அட ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரடா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிடும். ஐயோ, பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? அத 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரையெல்லாம் தண்ணி அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். ஐயோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? இந்த காத்த வராண்ட கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீரிவன் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நளிராய நளிராய, நல்லா நளிராய. என்ன கண்ணை கசக்குறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா, இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையேடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து. வாயா கருப்பு. அப்பாடா, நம்ம பேரை சொல்லிட்டாயா? இன்னும் 3 செக்அப் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாசா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன? விரல். விரல் தான்யா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்கப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா? என்ன கலரு? நீலம்யா. ஐயோ, எல்லாத்துலயும் பாப்பாக்கிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா, இது என்ன? இது என்ன? பேக்குடா என் பேக்கு. ஒண்ணு இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு இதுக்கு போட்டுட்டு இருக்க. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போலாம். என்ன வாயிலே உட்கறியா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவுனது வாயை கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா, அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி எடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் அவள கராரா கேட்கலையாப்பா. நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சி எல்லாம் கழட்டி கொடுக்கற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பய வர்றது இல்ல. அப்பா, யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் யாருங்க? கேட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற? தெரியுங்க. ஆமா. டேய், பேக்க கீழ போட்டா ஜிப்ப ஓபன் பண்ணி வெளியேறா பணத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? கையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போறா. என்னடா பாக்கெட் ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எழுறா. இருக்குடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ச்சரி, எத்தனை ராப்பரிய
என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாட்ட? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவில கை வச்சோம்னா அந்த எலும்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியானேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தன்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? நானா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. ஏய் உனக்கிட்ட காசு இருக்கு ஓடி வந்தேன். இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களே. மறுபடியும் நம்மள பார்த்தாங்கன்னா நினைச்சு அடிப்பாங்களே. என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஆமா. இருந்தாலும் சபையில இன்னொருக்க தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டிருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரைய புடிச்சு கண்டந்துண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க? பின்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணா 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி அதெல்லாம் இருக்கணும்டா, நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கணும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவித்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்குவோம். நாளை முன்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பாக்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பாக்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா பாயிர? இவங்க ஏன் மேல பாயிர இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா உட்கார். ஏங்க குச்சுக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா கால்ல விட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய் கிழமை காலில் விழுணும்னு ஆசைப்படுறான், போய் விழுந்து. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி மட்டும் பேந்துரும், போய் விழுட போடா. ஜோ விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்ல? போடா. விழுந்தா அவனமா விழுந்தே ஆகணும், போ. வந்தாலே எழுத்து. போ. எழு. சீக்கிரம் விழுப்புல. எந்திரிச்சில்லுங்க, இடத்த ஒதுங்க. விழுவ போறேன். நல்லா குனிஞ்சு விழு. விழுவுற. நல்லா இருப்பாங்க. பாவி பயலே. பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும். அண்ணே உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே, ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அத செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000, எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லுமோல்ல. வற்புறுத்தாதீங்கண்ணே, அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம்ண்ணே. சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுறான்டா. டேய் உன் வேட்டியை போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. அதங்க ஏ குமுங்க, அதங்க ஏ குமுங்க, அதங்க. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்ண்ணே. 1000 ரூபாய் தாங்கண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்ட பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு.
அட விசில் அடிக்கிறா வாங்கடா டேய் வாமா. சீக்கிரம் ஓடியாங்கடா இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ ஆமாண்ணே. வெரி குட்ரா அவனை என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன் இந்தா பாப்பீங்க. யாரா அவன் எங்கடா இருக்கான் அவன் இருங்க சொல்றேன். சரி, டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் 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 விட்டுக்கடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம் உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது டேய், பழக்கம் இதுல 1000 ரூபா இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிட்டுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். வகரையும். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா? என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கான். இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேஸ். பாலா போட படுவாவி பயலே இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளை வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. யாரா அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு அப்படி வா பின்னால பின்னால வா முன்னால போற பின்னால வா பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்டக்காலு. ஏடா டேய் யார ஏமாத்துற மொட்டப்பற அந்த 10 பேர்ல நீ இருந்தானே ஏறா கலக்கியா மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல வந்து இல்ல அங்கடி வர வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 காஞ்சி வாங்கின இல்ல இப்ப காசு கொடுத்து முன்னால வந்து மூடிட்டு போறியே இப்படி மூஞ்சிய முடிக்கிட்டு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன் தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு 2 மாசமா 2 நாள் தரேன் டீலா வரைய யார் வீட்டு காசு ஒப்ப வீடு காசாது எவ்வளவு இல்ல கருப்பு காசு இல்ல கருப்பு ஒண்ணுமே இல்ல கருப்பு ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல போ போடா காசே இல்லாம என்னடா போச்சு கொய்யால என்ன போச்சு ராஸ்கல் ஐயோக்கிய பயல பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். முட்டைக்கண்ணே 3000 30 5 45 மேலே கிளி 8 15 என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ பெரிய முண்டா யாராது? என்னப்பா யாரா இருந்தாலும் இப்ப வட்டி கொடுக்கறப்பா இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே அது. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க என்ன செய்யற எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு அண்ணே உன் பேச டெரரா இருக்கு இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீங்கன்னா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கையும் களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய் நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? ஆமாண்ணே சார் மறந்துட்டேனே. மறப்ப நீ மறப்ப நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ்தன். இந்தா உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டேய் உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். ஒருத்தன்டாண்டா. ஆமாண்ணே நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதானே இருக்கு. டேய் இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே உன் பணம் எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய் என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. ஒன்னே மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே நம்புனா நமக்கு போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்ப. அதுவும் பாக்கிய கமால்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க?
நானும் இப்படி உங்களை வந்துருவா வாங்க வாங்க போலாம் என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடுவா. கண்டிப்பாண்ணே. கொஞ்சம் இரு. உள்ள போய் துணி மணி கேட்டோம். அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. தொட மாட்டோம்ல பாவம் நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோமே. ஐயா பாண்டி அண்ணே. போமா. வாங்க போலாம் பார்க்காம உள்ள வாங்கண்ணே. இதுதானே நம்ம வீடு. இதா அடாடாடாடாடா பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்ண்ணே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அட நீ வரனே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனரா போறேனே. அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடி சொன்னாங்க. எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? இந்த 200 ரூபா இருக்கு. சரி. இப்படி போய் அப்படி பண்ணா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பேர வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ குளிச்சுக்கோ தூங்கிக்கோ. உள்ள சரி. எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் சரி, பண்ணு. சரி. அப்புறம் நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அடச்சத்த ரெண்டு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அதை குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. ஆஹா. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலன்றா? டேலண்ட்னே திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பார்த்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்க முடியாது. அண்ணே அடே பாண்டி பாப்பா உட்காருப்பா உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே கழுத்துல சென்னு மோதிரம் சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க. அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா செஞ்சு விடுப்பா. பாண்டி அண்ணே. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா சரி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்த கட்டில எங்க? ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்த வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடுன்னு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய் நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் நீ எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா அது. ஐயோ இவன்ட்ட பணத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. நிறுத்தியா வணக்கம். ஐயோ சாமி, வெட்டி தரடா. ஐயா வியாபார நேரம் விட்டுருங்க. பொட்டியில ஐஸ்கிரீம் தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. சார் நம்மாடு என்னையா ராயா, நீ எங்க இங்க? சார் உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ என்னையா? ஏன் சார் இவனை முதலையும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார்? 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாதுயா. ஏதோ 100-200 சாராயம் வைப்பான். ராயா நீ கிளம்பு. வர்றேன். இல்ல சார், இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும்.
சரி உன் கடமை உணர்ச்சியை நான் கட்டுப்படுத்த விரும்பல, பண்ணிக்க. சார் அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது, நானே திறந்து காட்டுறேன். போறவாவு சந்தேகம் தீர்ந்தா சரி. இந்தாங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க, சாப்பிடுங்க. சார் என்னையா இந்த கப்பைசையும் செக்கப்பன் ராயா, இந்த ஆளு ப்ரொமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ ஓபன் பண்ணியா, நீ கிளம்பு ராயா. உன் தொழில் அமோகமா நடக்கட்டும், நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும்போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். ஐஸ் ஐஸ். South control alert, south control alert, south control alert. கொண்டையா. All petrol alert. ஐஸ்கிரீம் மில்ல தான் ட்ரக்ஸ் கடத்ததா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சஸ்பெக்டட் வெஹிக்கிள்ஸ் எதுவா இருந்தாலும் டீடைன் பண்ணுங்க. ஐஸ் ஐஸ். சாக்கோபார், வெண்ணிலா, மேங்கோ, பிஸ்தா, ராஸ்பெர்ரி. ஐஸ் ஐஸ். அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் பூரா வேகமா போறான், ஆனா எங்க போறான்னே தெரியலையே. ஐயோ இவனா. டேய் 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 காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சும் நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தர் ஏண்ட இருக்க 2,02 கோடி ஆக்குறேன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு தோலிய பிடிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலைமை தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தான இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. பத்ரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகலாம் வித்துருவேன். பாரு ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம், இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். திருமண தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுக்கு நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு காத்தா வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போனேன், அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளுக்கு ஒன்று வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேணா வேலை பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாதீங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லாம் பொடிச்சு பொத்து பொத்துன்னு வந்துருச்சு? முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணு. இடத்த காலி பண்ணு. கைய வாயில வச்சிடாத, வண்டியை தள்ளு. உலகள பண்ணிட்டனா? தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பசாமி நீதாயா என்னை எப்படி காப்பாத்திருக்க தெரியுமா? காப்பாத்திருக்கனா? சொன்னா உனக்கு புரியாது, விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி கூடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்ன அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்டு பிதிய கிளப்புற? அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலைய பாத்துருக்கிற கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ
நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடே பாலா போடுறா. பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறியும் போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம். வேற எங்க போவோம்? டேய் என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய் இதோட போய்டினா உனக்கு நல்லது. இல்லைனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓயிஸ்டா. என்னடா என்ன ஓயிஸ்டா? மூக்க பிச்சு விடுற ராஸ்கல். முளச்சி இலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு கோடை எடுத்துக்கன்னு சொன்னேன். என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல ரெண்டு பேர் பின்னாடி தட்டுவேன். நான் தட்டனா? என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? என்ன மூஞ்சி முகல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டுனேன் இவனுங்கள? டேய் இது ஓ வேலை தானா? ஆமா. எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட்? ஸ்பாட் பனிஷ்மென்ட்டா? டேய் என்னடா? இப்போ அடங்க. இதுக்கு அப்புறமும் கைய நீட்னே. என்ன செய்வே? டேய் என்ன செய்வே? பாரு வந்து குத்த. ஐயே டாடா இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு. தாங்க மாட்டேன். டேய் என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு இருக்க? என்னடா செய்வே? என்ன செய்வே? இந்த கல்ல கேட்ச் பண்ணு. கேட்ச் பண்ணியாச்சு. இப்ப பாரு. என்னடா என்ன பண்ணற? டேய் ஏய் யாரா கண்ணாடி உடைச்சது? எது? டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கறியா? சத்தியம் பண்ணால சார். கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா? உன்னை அப்புறமா வச்சுக்கிறடா. இருடா. டேய் டவுசர் போடா சுற்ற போறாங்க. டேய் ஐயா சத்தியம் பண்ணால ஐயா. எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா? பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா? நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டை போட்டு வேண்டியா இன்னைக்கு? இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே. இது போகும்போது தூக்கிட்டு போயிடுவோம். ஐயோ பயல பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல முறானையா. எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி வித்துற வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை விக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார் யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ. வகை வகையா பொம்மைங்கோ. குறைச்ச விலைக்கு தாரங்கோ. நினைச்ச பொம்மை வாங்குங்கோ. சிட்டு போட பிள்ளைங்கோ. சிரிச்சு விளையாட வாங்குங்கோ. முட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ. கூட்டமாக வாருங்கோ. குழந்தைகளோட வாருங்கோ. வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்க? அட இந்திரா என்ன இவனு வண்டி எடுக்கிறா? பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. அடே அட பாவியா. ஐயோ அதை கொடுத்து 50,000 போயிருக்கோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறா அந்த பொம்மையை. பொழைக்கிறா. அட சண்டாளைகளா, எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் அழைகிறாங்களே. அடே நில்லுடா. ஐயோ ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா? அடே இந்த காத்த வர கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீர் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர
நளிராய நல்லா நளிராய. என்ன கண்ணை கசக்குறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையேடா. எதுக்கு ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா நம்ம பேரை சொல்லிட்டாயா. இன்னும் 3 செக்கப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாசா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன விரல். விரல் தான்யா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்கப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா, என்ன கலரு? நீலமியா. ஐயோ, எல்லாத்துலயும் பாத்தாக்கிட்டே வரேன். இன்னும் ஒண்ணு காத்தறையா, இது என்ன? இது என்ன? பேக்குடா என் பேக்கு. ஒண்ணும் இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு இதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என் வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல ரெண்டு சேர்த்து தெரியான்னு கேட்டு போலாம். என்ன வாயிலே உட்கடிக்கிறா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவி வந்து வாயை கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி எடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் அவளை கராரா கேட்கலையாப்பா. ஐயோ